25 முதல் எந்த டீலரும் வண்டி எடுத்து, இது பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு டிஃப்ரெண்ட். எல்லோ போர்டு வண்டி இருக்கு இல்லையா, அதுக்கு வேறு, அதுக்கு நீங்கள் போகணும். இந்த ரெகுலர் வண்டி பிரைவேட் யூஸுக்கு இருக்க வண்டிக்கெல்லாம் போகிறதில்ல. 1ஆம் தேதியிலேருந்து எல்லா வண்டியும் நேரடியாக இவங்களே அந்த வாகன் போர்ட்டலில் மாலதிக்கு இந்த வண்டியை வித்துட்டேங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணால் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஆர்டிஓ அசைன் பண்ணிடணும் நம்பரு. இப்போது 2 வீலருக்கு 2000 ரூபா, காருக்கு 5000 ரூபா போச்சா? ஒரு நாளைக்கு எவ்வளோ வண்டி ரிஜிஸ்டர் ஆகும்? ஒரு 10,000 ரஃப்லி. இப்போ இது இந்த அமௌண்ட் நின்ன உடனே போக்குவரத்து அதிகாரிகள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு மிச்சமாகிறது இல்லாமல் கூடுதலாக உனக்கு கொஞ்சம் காசு மிச்சமாகுது, ஷோரூம்லேருந்து இங்கே எடுத்துன்னு வர பெட்ரோல் மிச்சமாகுது, அந்த துட்டையும் சேர்த்து 2 வீலருக்கு 2500, காருக்கு 8000 ரூபாய் வசூல் பண்ணி கொடுக்குது. அது ஷோரூம்லேயே அவங்களுக்கே நம்ம கொடுக்கணும். அவங்க என்ன சைனா பண்ண போறாங்க? ஒண்ணுமே இல்லை, கொடுன்னு சொல்லிட்டு இந்த ஷோரூம் ஓனர்ஸுக்கிட்ட இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் 1-2 ஷோரூம் ஓனர், இந்த கிவராஜ் மாதிரி 1-2 ஷோரூம் ஓனர் சரிங்க கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க. இதை எளிமைப்படுத்துறதுக்கு தான் கவர்மெண்ட்டு இங்கே இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கு. நான் அங்கே வரப்போகிறதே இல்லை, உனக்கு எதுக்கு துட்டு கொடுக்கணும், வேணா நீ நம்பர் அசைன் பண்ணாத பாரு அப்படின்றாங்க. எப்படி பண்ணாமல் இருப்ப? இவன் அப்லோட் பண்ணால் நீ அசைன் பண்ணணும். என்ன ஆகுதுன்னா, ஒரு சம்பத் குமார் என்ற ஒரு டெபுட்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், அவர் ஒருத்தர், ஏழுமலைன்னு சோழிங்கனில் ஒரு ஆர்டிஓ, செஞ்சியை சேர்ந்த கிருஷ்ணன் என்ற மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரு, KK நகரை சேர்ந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் காவேரி, இது போல் 5-6 பேர் டீலர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 நாளாக எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கல. முந்தா நாள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இவங்க ஹோல்டு பண்ண வண்டிங்களோட நம்பர் மட்டும் சொல்கிறேன். சென்னை சென்ட்ரலில் 80, நான் சொல்கிறது போத் 2 வீலர் அண்ட் 4 வீலர். சென்னை நார்த் வெஸ்ட்டில் 80, நார்த் ஈஸ்டில் 40, ஈஸ்ட்டில் 20, நார்த்தில் 60, சவுத் ஈஸ்ட்டில் இது மாதிரி செங்கல்பட்டு, மதுராந்தகம், காஞ்சிபுரம்னு ஒவ்வொரு ஊர்லேயும் 40 வண்டி 60 வண்டி. இதே போல் இது முந்தா நாள் நான் சொன்ன நம்பரு. நேற்று நம்பர் சென்ட்ரலில் 50, நார்த் வெஸ்ட்டில் 45, நார்த் ஈஸ்ட்டில் 25, ஈஸ்ட்டில் 12. அடுத்த நம்பரையும் இந்த பட்டியலில் டிஸ்பிளே பண்ணலாம். எங்கேயாவது நடக்குமா அது? இப்போ மத்திய அரசு கேள்வி கேட்டா மாநில சுயாட்சி பாதிக்கப்படுதுன்னு. இதான் மாநில சுயாட்சி இடம். உங்களுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்களோட கவனத்திற்கு நான் இதை கொண்டு சென்றிருக்கேன். அசிங்கமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் டிமாண்ட் பண்ணுறது. இது பேர் பிளாக்மெயில். 3 நாளாக வண்டி ரிஜிஸ்டர் ஆகலையா? இது என்ன டிஃபிகல்ட்டினா, நீ போய் பைக் வாங்குறதுக்கு நீ போய் கட்டிட்ட, ஒரு 1 லட்ச ரூபா கட்டிட்ட, என்னைக்கு டெலிவரின்னு நீ கேட்டிருப்ப. திங்கக்கிழமை வாங்கிக்கேன்னு இருப்பாங்க. 2 நாள் பணம் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்ட. நீ திங்கக்கிழமை போக வண்டி ரெடி ஆகல, செவ்வாய்க்கிழமை போக வண்டி ரெடி ஆகல, புதன்கிழமை போக வண்டி ரெடி ஆக போல, சத்தம் போடவே மாட்டியா நீ? நான் ஒரு நல்ல நேரம் பார்த்தா வண்டி புக் பண்ணிருப்பேன். எக்ஸாக்ட்லி. ஸோ கல்யாணத்துக்கு gift கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டேட்டுக்கு கொடுத்தாகணும். எவ்வளோ நெருக்கடி இருக்கு. இப்போ டீலரை நீ புஷ் பண்ணுவியா? ஸோ இந்த ஆர்டிஓ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்லாம் எவ்வளோ நாள் டிலே பண்ணுவேன்? நான் பண்ண மாட்டேன். இல்லை சார், அவங்க தான் அப்லோட் பண்ணால் அவங்க இதை அப்ரூவ் கொடுத்தானே ஆகணும். அவங்க அப்ரூவல் பண்ணணும்ல. இப்போ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க சொல்கிறாங்களா? ஹோல்டில் இருக்கு. அப்போ மத்திய அரசு கேள்வி கேட்கும்ல, ஏன் இதெல்லாம் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுருக்கீங்கன்னு. ஏமா மாநில அரசோட வேலைமா இதெல்லாம்? பதிவு எண் கொடுக்கறது வாகன் போர்ட்டல் தான். ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும்ல, யாராவது அவங்கள கேள்வி கேட்கணும்ல. விஷயமே இன்னும் வெளியில் வரல, யாருக்கு தெரியும்? முன்னு டீலர்ஸும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பத்குமார்ன்ற டெபுட்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் இதுக்கு முன்னாடி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சங்கத்தின் தலைவராக, ஆர்டிஓ சங்கங்களின் தலைவராக இருந்தவர். அவர் தான் இந்த வசூலை முன்னின்று செய்து கொண்டிருக்கார். எங்கேயாவது நடக்குமாப்பா இது? 3 நாளா வழிப்பறி சார். வழிப்பறி, இது எக்ஸ்டார்ஷன், டக்காய்டி. இப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசு இப்படி ஒரு ஸ்கீம் இது பண்ணிருக்காங்க. அதை மீறி நீ நிறுத்தலைன்னா பண்ண மாட்டேன்னு சொன்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நன்றி. நன்றி சார்.